ஒரு நாள் மகாவிஷ்ணு தனது சேஷனைத் தொழுது யோக நிலையில் இருந்தார். அந்த நேரத்தில் நாரதர் வந்தார். பிரபஞ்சம் மாயை என்று சொல்வீர், ஆனால் அது உண்மையில் எவ்வளவு வலிமையானது என்று நாரதர் கேட்டார். விஷ்ணு மெலிதாக சிரித்து, கண்டுபிடிக்க விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் நாரதரை ஒரு நதி அருகே அழைத்து சென்றார். இங்கு சென்று நீர் கொணரவும் என்றார். நாரதர் நதியில் இறங்கினார். அவருடைய காலை நீரில் தொடிந்தவுடனே அவர் ஒரு மனிதனாக மாறினார். அவர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் திருமணம் செய்து கொண்டார். குழந்தைகள் பிறந்தன. வாழ்க்கை பரவசமாக சென்றது. ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளம் அடித்தது. எல்லாவற்றையும் அழித்தது. நாரதர் முதுகுத் துளிக்க முயன்றார். திடீரென்று மீண்டும் விஷ்ணுவின் முன் வந்துவிட்டார். விஷ்ணு சிரித்தார். நீர் கொண்டு வந்தாயா? நாரதர் திகைத்தார். பிரபஞ்ச மாயையை இப்போது உணர்ந்தேன். பிரபு என்று அவர் கண்ணீர் விடினார். விஷ்ணு அன்புடன் சிரித்தார். ஸ்பார்க்கிள்ஸ்,